வெல்கம் டு இனிவேவ். இன்றைக்கி நம்ம சாண்ட்விட்ஜ் செஞ்சுருக்குறோங்க. அதை எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ போய் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க சாண்ட்விட்ஜ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோங்க. கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு வேக வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, குடமிளகாய் சின்ன சைஸ் ஒன்று கட் பண்ணிடுங்க, அது போட்டுடலாம். கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரெட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட்டு பண்ண அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சாச்சுங்க. தோசைக்கல் காயுதுங்க. இப்போ நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இன்னொரு பக்கத்துலையும் போட்டுக்கலாம். 2 பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பிரெட் போட்டுக்கலாங்க. ரோஸ்ட் ஆகி எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். சாண்ட்விட்ஜ் மசாலா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டில் வச்சுக்கலாம். இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாங்க. சாண்ட்விட்ஜ் ரெடி ஆகிடுச்சிங்க. சின்னவங்களுக்கு பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா